வாழ்க வளமுடன். சிவாய குருவே நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. சாண்டிங் ஆரம்பிச்சிடலாம். கண்ணை மூடிங்க. சுவாசத்திலே கொஞ்சம் கவனம் வைங்க. சுவாசம் உள்ளே இழுக்கும்போது சுவாசம் வெளிவிடும் போது ஓம் சாண்ட் பண்ணலாம். ஓம் 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 சாண்டிங் முதலாவதா கணபதியை மனசில் வச்சுங்க, தியானம் பண்ணுங்க. ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஸ்ரீவல்லபாஹமாசிஸ்தம் தசஹஸ்தம் கஜானனம் கணநாதம் அகம் வந்தே சர்வசித்திப்பிரதாயகம். குருவை மனசில் வச்சுங்க, குருவோட ஆசீர்வாதத்துக்காக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் பீஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. குருவோட பாத திருவடிகளை வணங்குறோம். அடுத்து மா சரஸ்வதி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வைக்கிறோம். உருவத்தை தியானம் பண்ணுங்க. யா குந்தேந்து துஷாரஹாரதவலா யா சுப்ரவஸ்திரவ்ருதா யா வீணாவரதண்டமண்டிதகரா யா ஸ்வேதா பத்மாசனா யா பிரம்மாच्युत சங்கர பிரபவ்ருதுபிர் தேவை சதா பூஜிதா சா மாம் பாத்து சரஸ்வதி பகவதி நிசேஷஜாத்யாபஹா. சரஸ்வதி ஆசீர்வாதம். மா லலிதா தேவி அவங்களோட ஆசீர்வாதம். சிந்தூராணுரவிக்ரகாம் திரிநயனாம் மாலிக்கமௌலிஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகிம் ஆபீனவத்சோருஹாம் பாணிभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रति सौम्यां रत्नकटस्थरत्नचरणां ध्याये परामम्बिकाम्. லலிதாவோட ஆசீர்வாதம். பொறுமையாக கண்ணை திறக்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் போன பதிவு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன பதிவு நம்ம இஷ்ட தேவத்தையும் குருவை பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள மைண்ட் பாடி சோல் உள்ள ஒரு 5 பதிவு அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்ன பிராணசக்தியை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ்க்கு கொஞ்சம் ஆடியோ சவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் இயர்ஃபோன் வச்சு கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது அந்த இஷ்ட தேவதாவும் குருவை பற்றி உள்ள பதிவோட தொடர்பு தான். லாஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நம்ம இஷ்ட தேவதாவும் குருவை பற்றியும் சொல்லும்போது மெயினாக சொன்னது என்னென்னா, இஷ்ட தேவதா, இந்த இஷ்ட தேவதாவோட கனெக்ஷன் பண்ணோம், இஷ்ட தேவதாவோட கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படின்றத பற்றி நிறையா பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம இஷ்ட தேவதாவை பற்றி நம்ம சூஸ் பண்ணிட்டோம், கனெக்ஷன் ஏற்படுத்திட்டோம். இதுக்கப்புறம் எப்படி நம்ம இன்னும் அதை டீப்பன் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ நம்ம குருவோட பற்றி நம்ம பேசுகிறோம், கனெக்ஷன் எப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நான் சொன்ன லாஸ்ட் வீடியோவில் நம்ம நினைக்கணும் அந்த கனெக்ஷன் ஏற்படுறதுக்கு இஷ்ட தேவதாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எப்படி நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு, நம்ம எப்படி அதை செக் பண்ணிக்கிறது, ஹவு வி நோ நம்ம கனெக்டட். இனிஷியல் கனெக்ஷன், அதுக்கப்புறம் டீப் கனெக்ஷனுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஒரு இனிஷியல் கனெக்ஷனுக்கு உதாரணத்துக்கு நம்ம இப்போ கண்ணை திறந்துக்கிட்டோம், கண்ணை மூடிக்கிட்டோம், அப்படி மனசில் யோசிக்கிறோம். நீங்களும் கண்ணை மூடி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை துணையை நினச்சி பாருங்கள், இல்லை உங்கள் பசங்களை நினச்சி பாருங்கள், ஒருவன் தெரியுதா பாருங்கள், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன நம்மளோட அப்பா தாய் தந்தை அவங்களையும் யோசிச்சு பாருங்கள். அவங்களும் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பற்றி நம்ம கண்ணை முன்னாலே அவங்க உருவம் தெரியறதுக்கு தெரியும் கண்டிப்பாக. பாக்கி உள்ள ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் நமக்கு கண்ணில் தெரியுதுங்களா? ஸோ யாரெல்லாம் நமக்கு கண்ணை மூடி இல்லை கண்ணை திறந்து நம்ம அவங்களோட உருவம் ஃபுல்லாக தெரியுது, அவங்க கூடலாம் நம்ம கனெக்டட். தப்பு இல்லை, உங்கள் கூடலாம் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம யாரையெல்லாம் நினைக்கிறோமோ, நம்ம யாருக்குள்ளே இருக்கோமோ ஃபேமிலியில், அவங்களோட கர்மாவும் நமக்கு கொஞ்சம் ஷேர் ஆகுது. அது இல்லாமல் அவங்களோட கனெக்ஷன் இருக்குது. நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, நம்ம எப்படி கனெக்ஷன், இதுதான் கனெக்ஷன். நம்ம மூணுனோடனே, நம்ம கண்ணை மூணுனோடனே நமக்கு அவங்களோட உருவம் தெரியுது. ஸோ நம்ம இதே மாதிரி தான் நம்ம இஷ்ட தெய்வத்தாவுக்கும், நம்ம இஷ்ட தெய்வத்தாவை நம்ம அப்படியே கண்ணை மூடின உடனே இஷ்ட தெய்வத்தோட உருவம் நமக்கு வரணும். இன்கேஸ் வரலைன்னா அது நீங்கள் கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணை மூடி, கண்ணை திறந்து நம்ம டெய்லி பார்க்குறோம், ஓகே. கண்ணை மூடினதுக்கப்புறம் அந்த உருவம் தெரியுதா? நான் சொல்கிறது உருவன்றது இது இன்ச் பை இன்ச். அந்த சாமியோட, அந்த தெய்வத்தோட அவங்க கிரீடத்திலிருந்து கால் பாதம் வரைக்கும் நல்லா ரசிக்கலாம், தப்பு இல்லை. எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களோட கிரீடத்திலேருந்து அவங்களோட நெத்தி போட்டு, கண் விழிகள், அவங்களோட இதழ்கள், அவங்களோட ஃபேஸ், புரியுதுங்களா? அவங்க என்ன ஆடை போட்டிருக்காங்க, அவங்க என்ன நகைகள், பின்ன கையில் என்னென்னலாம் ஆயுதம் இருக்குது, பின்ன அவங்களோட கால் பாதம் வரைக்கும் கண்ணை மூடினா இந்த உருவம் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு அது தெரியலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவே நம்ம எதுக்குன்னா, எப்படி அந்த ஒரு கனெக்ஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. முன்னாடி சொன்னால் சூஸ் பண்ணுறதுக்கு போன தடவை கனெக்ஷன் ஏற்படுத்துங்க. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு சூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அவங்கள கொஞ்சம் ஸ்லோகாஸ் இதெல்லாம் நீங்கள் ரிசைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இது ஒரு இன்னும் டீப்பர் ஸ்டேஜ் உங்களை ஆல்வேஸ் கனெக்டட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. இதோட நான் ரீசனும் சொல்கிறேன். இப்போ நம்ம பகவானோட உருவங்கள் மனசில் வைக்க சொல்கிறோன்னா, இதை நீங்கள் நிறைய இதில் பார்த்தாலும், ஈவன் ஸ்ரீமத் பாகவத்தில் நிறைய இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. பகவானோட உருவம் கண்ணை மூடின உடனே நமக்கு அது உள்ள தெரியணும். இதுவே ஒரு பெரிய தியானம், உருவ தியானம். நீங்கள் எந்த கவச நூல் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாமியோட தியான ஸ்லோகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் கண்டிப்பாக சாமியோட நீங்கள் வணங்குற தெய்வத்தோட விக்கிரகம் மற்றப்போ அவங்க உருவமைப்பு வந்துடும்.
நம்ம லாஸ்ட் டைமும் பதிவில் போட்டிருந்தோம், எதுவும் இல்லைன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அதில் நீங்கள் எந்த சகஸ்ரநாமமோ இதை எடுத்தாலும், எந்த இதை எடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து ஸ்தோத்திரத்தில் நமக்கு வந்து முன்னாடி தியான ஸ்லோகம்னு ஒன்று வரும். தியான ஸ்லோகன்றது அந்த அம்பாலோடையோ இல்லை சாமியோடையோ தேவதாவோட உருவத்தை வர்ணிக்கிறதா. அந்த தியான ஸ்லோகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் பாடலாம். இப்போ இன்னி கூட நம்ம ஸ்டாண்ட் பண்ணும்போது லலிதா சகஸ்ரநாமோட ஒரு தியான ஸ்லோகம் தான் எடுத்தோம். அம்பாள் எப்படி இருக்காங்க, அவங்களோட பொட்டு சிந்தூர், அவங்க எப்படி கையில் என்ன வச்சுருக்காங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பீத்தாங்க, ஸோ எல்லோ கலர். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இது வந்து நல்லா இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், கனெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். இதுவும் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்களா, சரி ஓகே, நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு வந்து நம்மளோட இஷ்ட தேவதை நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது நல்லா ஃபுல்லாக தெரியலனா அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நாளாக நான் உங்களுக்கு வந்து இப்போ இது அந்த இப்போ சௌந்தரிய லகரியில் பார்த்தீங்கன்னா அம்பாலோட ஈவன் ஒரு சில நகைகள், அவங்களோட உடம்பு அந்த அந்த அவங்களுடைய பார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அவங்க நினைக்கிறதுனால என்ன, புரியுதுங்களா? அதெல்லாம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட கண்டிப்பாக உருவம் உங்களுக்கு கண்ணை முன்னா கண்டிப்பாக முதல்ல கிரீடத்துலேருந்து கால் பாதம் வரைக்கும் கண்டிப்பாக அது மனசில் நிற்கணும். நிற்கலைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதை நீங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோவோ விக்கிரகம் வச்சுருந்தாலும் இல்லை ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கோயிலுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல க்ஷேத்திரம், நல்ல ஒரு பழைய க்ஷேத்திரம், இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த க்ஷேத்திரம் அதில் ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோனா மனசில், நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் நமக்கு கையிலலாம் ஃபோட்டோ இருக்கும், புரியுதுங்களா? நம்ம மொபைலில் அதெல்லாம் ஃபோட்டோ இருக்குது, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் மனசில் ஃபோட்டோ வைக்கணும். இதுதான் மெயின் கனெக்ஷன். மனசில் நம்ம வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகாது. எப்போ நினச்சாலும் அந்த ஒரு இது வந்துடும். சரி, இது வந்து ஒரு கனெக்ஷன். இதுக்கப்புறம் கூட இன்னும் நல்லா அந்த கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு இன்னும் டீப்பாக கனெக்ட் ஆகிட்டதா எப்போ உங்களுக்கு ஃபீலிங் வரும்னா, சிலப்போ என்னென்னா நம்ம வந்து அவங்கள பற்றி நினைக்கிறோம், அவங்களோட பாடல்கள் பாடுறோம், அவங்களுக்கு பேர் சொல்கிறோம். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து சின்னதாக என்ன சொல்ல போனால் ஒரு கிரேட் அட்டாச்மெண்ட், கிரேட் என்ஜாய்மெண்ட் அவங்க நினைக்கும் போது மனசில் பயங்கர திருப்தி வந்துருச்சுன்னா அப்பயும் நமக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கனெக்ஷன் ஆகும்போது சிலப்போ அந்த சக்தி வந்து இஷ்ட தேவதை நம்மளுக்கு ஒரு சில பிளாக்கேஜஸை கிளியரும் பண்ணுவாங்க. அது சிலப்போ நமக்கு ஒரு டியர்ஸாகவும் வரும். சில பேர் அந்த டியர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து கனெக்ஷன் இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா உங்களால் அந்த இஷ்ட தெய்வத்தோட நாமம் கூட சிலப்போ சொல்ல முடியும். சிலப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இது கேட்கும் போதோ ஸ்லோகம் கேட்கும் போதோ அந்த இஷ்ட தெய்வத்தோட நாமம் வந்துச்சுன்னா உங்களால் கூட அதை வாய் விட்டு சிலப்போ அவங்க நாமத்தையும் கூட சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னு பயங்கர இஷ்டம் இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது சிலப்போ. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு ஒரு தடவை வந்துச்சு. நான் இஷ்ட தெய்வம்ல ஒரு தெய்வத்தா அவங்களோட இது வந்துச்சு. நான் போய் அப்போ வந்து குருக்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நான் அவங்ககிட்ட கேட்டது என்னால் மற்ற தெய்வாவோட பேர் சொல்ல முடியல, ஆனால் எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் சொல்லும்போது எனக்கு டியர்ஸ் வந்து என்னால் அது அடைக்குது, என்னால் சொல்ல முடியல. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னார், சிவா, நீ வந்து டோன்ட் ஃபோர்ஸ் இட், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ சொல்லி என்ன, நீ அந்த நாமத்தை சொல்லி என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. அதனால் இதுக்கு மேலே வேணால் பரவாயில்ல, அவங்களை நினைங்க, அதுவே போதும் அப்படி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு நாமத்தை சொல்லும் போது அந்தளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன், இது பாண்ட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் இருக்கோம்னா இந்த கனெக்ஷனை நம்ம வந்து அது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இஷ்ட தெய்வத்தாவும் இதுவும் நம்ம டீப்லி கனெக்டட். ஸோ அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். இது வந்து எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, அது ஷேர் பண்ணேன். அது ஏன்னா இது வந்து இந்த கனெக்ஷன் நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட அனுபவம் இருந்தாலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். இன்னொன்று, இது வந்து நம்மளோட கனெக்ஷன் ஆகிடுச்சா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஆகிட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை நம்ம கனெக்ட் ஆகிட்டோம், அது இல்லாத நெக்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து நான் அவங்க முன்னாடி சொல்லிட்டோம்.
அவங்களோட குணாதிசயங்கள் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சா, இதையும் நம்ம செக் பண்ணணும். இது நிறைய பேர் வலியுறுத்துறதில்ல. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இதை வலியுறுத்தணும். ஒரு நமக்கு என்ன தேவை, என்ன குறைபாடோ அது அவங்கக்கிட்ட தான் டவுன்லோட் ஆகும். அவங்கள பார்த்து தான் அவங்களோட தியானம் பண்ணி அந்த குணாதிசயங்கள் நம்ம தான் அதை எடுத்துக்கணும். சில பேர் நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. சரி, இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது? வேறு ஒன்றும் வேணும். நமக்கு வீட்டில் எல்லா டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. வீட்டில், ஆஃபீஸில், ரோட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம மனைவி டெஸ்ட் பண்ணுவாங்க, வாழ்க்கை துணை, ஓகேங்களா? வாழ்க்கை துணை டெஸ்ட் பண்ணுவாங்க, பசங்க டெஸ்ட் பண்ணுவாங்க டக்குன்னு, ஓகேங்களா? நம்ம தாய் தந்தையை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் கேட்கவே வேணாம், புரியுதுங்களா? ஆஃபீஸில், கிளைண்ட் மீட்டிங்கில், ஓகேங்களா? நம்ம பாஸு, ஓகேவா? நம்ம பேஷன்ஸ் இருக்கா, என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா? உண்மையான அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கா? ஒரு சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனாலும் உங்களுக்கு அந்த நிதானமோ, அந்த சக்தியோ, மன வலிமையோ, இல்லை அதான் சொல்ல பேஷன்ஸ், அந்த என்ன சொல்ல போனால் மனசில் தைரியமோ, என்ன ஒரு கிளாரிட்டியான மைண்டு கூட, ஏன்னா பகவானை தியானிக்க பண்ணும்போது நான் சொல்ல, ஈவன் இதுக்கு அடுத்து நம்ம குருவை பார்க்க போகிறோம். குரு நமக்கு நல்ல தெளிவும் தராரு. குருக்கும் இதே ஃபிலாசபி தான், ஓகேங்களா? நாம் இந்த ஒரு தேவதாவை சொன்னோன்னா அது குருவுக்கும் சேம் அப்ளிகபிள். அவங்களோட பகவானோட அந்த இதை டவுன்லோட் ஆகிடுச்சா, இதை செக் பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணணும். இது ஆகலைன்னா அதை முயற்சி பண்ணணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், சரி சார், இது ஏன் நீங்கள் வலியுறுத்துறீங்க இந்த டவுன்லோடை? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கும்போது நம்ம நிறைய பேர் கேட்போம், சார் கண்ணை முன்னா நமக்கு அந்த தியானம் சொல்கிறீங்க, கடவுள் உண்மையானே இருக்காரா? நம்ம ஒரு உருவம் யாரோ சொல்லி தானே நம்ம ஃபோட்டோ பார்க்கணும். இல்லை, கண்ணை நேராக பார்த்த ரிஷிகள், முனிவுகள் இருக்காங்க. அவங்க தான் அந்த தியான சுகத்தை எழுதியிருக்காங்க. சரி, இது எப்படி சார் நம்புறது? இது அவங்க கற்பனையாக கூட இருக்கலாமே. இந்த மாதிரி இப்போ நீங்களாம் முதல்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபோட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை பகவானோட ஸ்டாச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் எந்தளவுக்கு ஃபோட்டோ இருக்குன்னு தெரியாது. கோயிலில் போனால் ஒரு சிற்பிக்கு முதல்ல அந்த தாட் எப்படி வந்துச்சு இந்த காலத்தில்? இட் வாஸ் அ டவுன்லோட். இதில் நம்மலாம் சொல்கிறோம், நம்ம கற்பனைன்னு சொல்லி, கற்பனன், ஓகேங்களா? ஆனால் நம்மளோட கற்பனைக்கும் விஷனுக்கும் கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், வெதர் இட் இஸ் அ விஷன். ஏன்னா நம்ம பார்க்காத ஒரு உருவம், பார்க்காத ஒரு தோட்டத்தில் அதே தெய்வம் உங்களுக்கு முன்னாடி கண்ணு மூடி ஞானத்தில் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இன்றைக்கி இதை அது சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் நம்ம ஒரு திருக்குறள், ஐயப்படாத அகத்தது உணர்வானின் தெய்வத்தோடு ஒப்பக்கூட, உங்களுக்கு தெரிஞ்சிடும், சந்தேகமே இல்லாமல். இது என்னோட விஷன், இது என்னோட இனிஷியலாக நீங்கள் ஸ்டேஜ் அம்பாலோட உருவத்தை நீங்கள் தியானிக்க தான் போகிறீங்க. மத்தலப் உங்களுக்கு நீங்கள் ரீகலெக்ட் தான் பண்ண போகிறீங்க மெமரியிலேருந்து. நாளாக அது விஷனா இல்லை நீங்கள் நினைக்கிறதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி ரிஷிகள், முனிகள் அவங்களுக்கு அந்த விஷன் வந்துச்சு. அந்த விஷன் தான் நம்ம இப்போ இன்றைக்கி உருவமாக பார்க்குறோம். ஸோ அந்த டவுன்லோட் வேணும். அந்த குணாதிசயங்களையும் டவுன்லோட் பண்ணணும், புரியுங்களா? எப்போ இந்த குணாதிசயங்களை டவுன்லோட் பண்ணுறோமோ நாளாக நமக்கு ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் கூட நடக்கும். சார் சாத்தியமா? ஏன்னா இதை சொல்லும் போது நான் ஒரே எனக்கு எக்ஸாம்பிள் தான் வரும். பிரகலாத் மாதிரி ஒரு பக்து நம்ம பார்க்கவே முடியாது, புரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் ரிலேஷன்ஷிப் பற்றியும் நான் போட்டிருப்பேன். பிரகலாதுக்கு இல்லாத ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா? அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஏன்னா அவங்க அப்பா எல்லா பிளானுமே பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கல. ஏன்னா ஆனால் தன்னோட அப்பா மேலே எல்லளவும் கோபம் இல்லாமல் அன்போடு நடந்துக்கிட்ட பிரகலாத். ஏன்? பிரகலாதோட மனசில் கிளியர் கட்டாக தெரியும், எனக்கு நடக்கிற எல்லா சம்பவமும் சரி, எல்லாமே பகவான் ஸ்ரீ விஷ்ணு தான் நடத்துகிறாரு. அவரோட மனசில் உள்ள, எங்கள் அப்பாவோட மனசில் உள்ள தாட்டும் அவர் தான். என்னோட கர்மவினை எதனால போகுது? எப்பயுமே ஒரே மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவா, இதை சொல்லிக்கிட்டு எல்லாரையும் அன்பாகவும் பாவிச்ச ஒரு பிரகலாதனுக்கு நீங்கள் பாருங்கள், அப்படிப்பட்ட பிரகலாதனுக்கே ஒரு ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ்க்கு எவ்வளோ சோதனைகள் வந்துச்சு. நான் எப்போ எனக்கு பிரகலாத ஞாபகம் வந்துருச்சு. நான் யார் எப்போ வந்தாலும் நான் இந்த ஒரு இதை சொல்லிடுவேன்.
எனக்கு வரும். ஒரு 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 சீன் வருது. ஸ்ரீமத் பாகவதம். அதில் வந்து நரசிம்மர் வந்துடுவார். நரசிம்மர் வந்து இரண்யகசிபு வதம் நடந்துடும். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள டயலாக் அது. அப்போ நரசிம்ம பெருமான் சொல்லுவார். நரசிம்ம பெருமான் வந்து பல நல்ல எல்லா அஜான பவன், அவருக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் பல விதமான விஸ்வரூபம், எவ்வளோ கையில் ஆயுதங்கள் கொண்டு, கையெல்லாம் தண்டரிங் மாதிரி நெயில்ஸ். ஓகேங்களா? அவர் கேட்குறாரு, அப்பா பிரகலாதா, என்னை பார்த்து உனக்கு பயமாகவே இல்லையா? நான் எவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்திருக்கேன், உங்கள் அப்பாவும் சம்ஹாரம் பண்ணிட்டு உனக்கு பயம் இல்லையா? பிரகலாத் சொல்கிறார், அப்பா ஆபத் பாந்துவா, என்னோட என்ன சொல்ல போனால் எனக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் வந்து காப்பாற்றிருக்கீங்க. உங்களை பார்த்து எனக்கு எந்த அளவுக்கும் பயம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன், எனக்கு பயன்றது ஒன்றே உண்டான். இனி அடுத்த பிரிவு ஒன்று வந்தாலும் உங்களோட நினப்பு தான் எனக்கு வேணும். பகவானோட நினப்பு, இந்த குருவோட வழி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எனக்கு பகவானும் பிளெஸ் பண்ணுறாரு. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் நான் சொல்ல விஷயந்தான், நம்ம வந்து எப்போ வந்து அந்த பகவானை நினைக்கிறோமோ, இது ஒரு சங்கல்பமாகவே வச்சுங்க. ஏன்னா நம்மளோட பிறவி எடுத்து நம்ம வந்து பகவானோட கனெக்ஷனை மறந்துடுறோம். யாரை நினைப்புக்கணும்? உண்மையான தாய் தந்தையார் யார்? ஏன்னா அதை மறந்துடுறோம். எங்கேருந்து நம்ம வந்தோம் ஏன்னா அதை மறந்துடுறோம். அப்படியே வந்தாலும் வழி காமிக்கிறதுக்கு ஒரு குரு, அவர் தான் நம்மளுக்கு இறைவனை காமிக்கிறாரு, அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. என்ன அந்த நினைப்பு, அதை தான் பிரகலாதன் நமக்கு காமிக்கிறார். நீங்கள் இது மாதிரி கேளுங்க, கண்டிப்பாக உங்களோட சங்கல்பத்தில் இது வேணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு குருவாகவும் எனக்கு வந்து இஷ்ட தெய்வதமாகவும் நீங்கள் வரணும். என்னோட இந்த சம்சாரம் இந்த லைஃப்பில் நீங்கள் தான் லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பார்த்துல இல்லைன்னா மாயில் மாட்டிப்போம். நமக்கு தெரியல, நம்ம அதை தான் கரெக்ட் நாலேஜ்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் இதை விட்டு அதுதான் ரைட்டு. உங்களுக்கு ஒரு மனசில் கிளாரிட்டி வேணும்னா பகவானோட சிந்தனை, பகவானோட கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். பிரகலாதன் சொல்லும்போது அதிகமாக நம்ம அவுட் ஆஃப் இது போயிட்டோம். ஒரு குறிப்பு ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, டவுன்லோட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பிரகலாதுக்கு வந்து அவ்வளோ பேஷன்ஸோட டவுன்லோட் எவ்வளோ பார்த்தீங்களா? எவ்வளோ பொறுமை! ஃபுல் டவுன்லோட் வந்துருச்சா? பகவானோட ஸ்ரீமன் நாராயணோட அந்த விஷயம் ஃபுல்லாக வந்துருச்சுங்களா? அந்த சுபாவம், எல்லார் இடத்தையும் அன்பு, காப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா, பிரகலாதனை பற்றி பேசணும், நரசிம்மரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக அவங்க இரண்யகசிபுக்கு பிரகலாதன் மேலே கோவம் வந்ததுக்கு ரீசனே, இருக்கிற அசுரர்கள்லாம் வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயண் பக்தா மாத்திராப்புல. அதுவும் அவங்க அசுரர்கள்லாம் மத்தலப் அது மக்கள் தான், அவங்களோட குணம் அசுர குணமாக இருக்குது. ஏன் மாறுறாங்கன்னா, அவங்க பிரகலாதனை பார்க்கும்போது பிரகலாதன் வந்து ஒரு சாஃப்டான பாயாக இருந்தாலும் அவங்க இனிஷியலாக என்ன நினச்சிட்டாங்க, இஸ் நாட் டஃப். சாஃப்டாக இருந்தாலே நம்ம வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாட்டோம். ஆனால் அவனை பார்க்குறாங்க, அவனுக்கு எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும், என்ன மாதிரி சோதனை பண்ணாலும் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். அவனுக்கு அந்த மன வலிமையோ அந்த எந்த துன்பமுமே அவனுக்கு டச்சே பண்ணல. அப்புறம் எல்லாருமே யோசிக்கிறாங்க, அப்படின்னா இவன்ட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, கண்டிப்பாக அவன் சொல்கிற நாமம் கரெக்டு தான், அது நம்ம ஸ்ரீமன் நாராயணன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னோன்னா, இப்போ எல்லாரும் கன்வெர்ட் ஆகும்போது தான் அவங்க இரண்யகசிபுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகுது. நான் என்ன சொல்லுவேன், சாஃப்டாக இருக்கிறவங்கலாம் வந்து ஹார்டும் இது கிடையாது. அதுமாதிரி கோவமாக இருக்கிறவங்கலாம் இது இல்லை, அவன் நினைக்கிறான் கோவமாக தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நம்ம பயங்கர தண்ணி சாஃப்டாக தாங்க இருக்குது, கல்லியே கரைச்சிருதுங்க. புரியுதுங்களா? அதான் அந்த கேரக்டர். நான் என்ன சொல்லுவேன், அந்த கேரக்டர் பிரகலாதனோட அந்த கேரக்டர், அந்த டவுன்லோட். ஸோ இந்த முக்கியமாக நம்ம இதில் இந்த இஷ்டதெய்வத்தில் பார்க்கும்போது அந்த கனெக்ஷன் எப்படி டீப் பண்ணணும், எப்படி நீங்கள் கனெக்ஷன் ஆயிருக்கீங்கன்னு செக் பண்ண சொன்னேன். இன்னொன்று டவுன்லோட்ஸ், அந்த பகவான்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இது ரொம்ப முக்கியம். ஐ எம் ப்ரெஷரைசிங் இட். நான் சொல்கிறது என்னென்னா, தானிக்கிறோம், ஸ்லோகம் பாடுறோம், அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கா? இல்லைன்னா நீங்கள் வாங்கிங்க, கனெக்ட் அண்ட் ரிசீவ் இட். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மளோட சுச்சுவேஷனில் எல்லோரும் நான் சொன்னேன், டெஸ்டர் யார்ஸ்ன்னு சொல்லிட்டேன். வீட்டில் நமக்கு கோவம் வருதா இல்லையா, நீங்கள் வந்து கரெக்டாக செய்கிறீங்களா, ஒரு கிளைண்ட் மீட்டிங்லேயோ இல்லை வீட்லேயோ டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதான் ரிசல்ட்டுங்க.
நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணிடுறோம், கொஞ்சம் அவசரப்படுறோம். என்ன நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த குவாலிட்டிஸ் வேணும், எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும், பெரியவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா, என்ன எல்லாருக்கும் ஒரு இடம்னு சொல்லி என்ன. அதான் பிரகலாதனோட பாருங்கள், அவருக்கே இவ்வளோ டைம் ஆச்சு ஒரு இதுக்கு. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு நினைக்கணும், பகவானை நினைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து கொஞ்சம் குருவையும் சொல்லிவிட்டு அப்புறம் முடிச்சிடலாம். இதான் டவுன்லோட்ஸை செக் பண்ணோம். கம்யூனிகேஷன் இன்னும் நான் லாஸ்ட் டைம் சொன்ன அந்த கம்யூனிகேஷன், பகவான்கிட்ட நீங்கள் எப்போ தியானம் பண்ணுறீங்களோ அதுதான் சங்கல்பமாக நீங்கள் வந்து கேட்குறது. எங்களுக்கு வந்து பகவான்கிட்ட உள்ள பிரச்சனைகளை நம்ம மனசாலே ஷேர் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? நாளாக நான் சொல்லிட்டேன், அந்த ஒரு விஷனை பற்றி சொன்னேன். இன்ட்யூஷனும் உங்களுக்கு பகவான் தான் நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு த்ரூ தாட்ஸ், த்ரூ அதர் பீப்புள்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை பற்றி நான் வர்ற வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம குருவை பற்றி ஏன்னா இது நான் ஒரு பாட்டில் முடிக்கணும்னு நினச்சது. அந்த இஷ்ட தெய்வத்தவும் குருவும் 2 பார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து குருவை பற்றி சொல்லுவோம். ஏன்னா குருவை சொல்லாமல் இருக்கவே முடியாது. நம்மளோட இன்னொன்று குருவோட கனெக்ஷன் இல்லாமல், ஏன்னா நான் குருவோட இம்பார்ட்டன்ஸ் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறது, நான் ஃபஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிராணா இது பண்ணும்போது, பிராணா வீடியோ போடும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நம்மளோட பிராணசக்தி வந்து ஒரு கரண்ட் மாதிரி. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கரண்ட் சப்ளை வருது. உங்களுக்கு தெரியும், வீட்டில் கரண்ட் சப்ளை எங்கேருந்து வரும்? இங்கேருந்து நம்ம வீட்டில் மீட்டர் இருக்கும். மீட்டர் வந்து நியரஸ்ட்டு ஒரு போல், ஒரு லைன் போயிட்டுருக்குங்க, மெயின் லைன், அதுலேருந்து கனெக்ஷன் எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆனால் அந்த லைன் எங்கேருந்து வருது? நேராக போய் ஒரு சப்ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அந்த சப்ஸ்டேஷன் வந்து ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கலாம், 2 சப்ஸ்டேஷன் இருக்கலாம். சப்ஸ்டேஷன் போகுது, சப்ஸ்டேஷன் நேராக அப்புறம் பவர் ஸ்டேஷன் போகுது. பவர் ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஜென்ரேட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அங்கேருந்து தான் இங்கே கரண்ட் நம்ம வீட்டுக்கு வருது. ஓகேங்களா? புரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கரண்ட் வேணும்னா நம்ம நியரஸ்ட்டு போல தான் அப்ரோச் பண்ணுறோம். ஓகேங்களா? புரியுங்களா? பக்கத்தில் மீட்டர் கனெக்ஷன். ஸோ குருன்றது அப்படி தான், ஒரு நியரஸ்ட் கனெக்ஷன். எப்படின்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நியரஸ்ட் கனெக்ஷனை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா பவர் ஸ்டேஷனை டச் பண்ண மாதிரி தானே, ஏன்னா அவன் எல்லாமே கனெக்டட் இல்லை. அதே மாதிரி தான் குருவோட பாத சரணங்கள் நம்ம கை வைக்கும் போது, மனசில் நினைக்கும் போது, குருவோட உருவம் நினைக்கும் போது, அது அப்படியே வி ஆர் கனெக்டிங் டு அவங்களோட குரு ஸ்ரீமன் நாராயண், दत्तात्रेय, தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாத், குரு எல்லாரையும் நம்ம கனெக்ட் ஆகும். பாருங்க, இதுதான் எக்ஸாம்பிள். இங்கே கனெக்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு. சரி, இப்போ நம்ம இதுக்காக போய் எடுக்க போகிறோம், நம்ம பவர் ஸ்டேஷன் டேரெக்டாக சப்ளை எடுக்க முடியுமா? அந்த வோல்டேஜ் இவங்கள ரெகுலேட்டர் பண்ணி அழகாக சூப்பராக கொடுத்துட்டாங்களா இல்லையா உங்களுக்கு? அதான் குரு வந்து என்னன்னா, ஒரு சிஷியனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். பரமாத்மாவுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. குரு வந்து ஒரு ஃபில்டரும் கூட தன்னோட விஷயம் மேலே கூப்பிட்டு போகிறதுக்குள்ள தான். அதே மாதிரி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நம்ம வந்து எப்படி குருவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னொன்று சொன்னேன், நம்ம தான் சூஸ் பண்ணணும்னு. ஆனால் இன்னொரு இப்படி சொல்லிடுறேன், நம்ம என்ன தான் சூஸ் பண்ணாலும் ஒரு குரு தான் சிஷியரை பிக் பண்ணுறாரு. நான் என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து சொல்லிடலாம், சார் நீங்கள் ஆதிசங்கர் நினைங்க, நீங்கள் வந்து ராமானுஜரை நினைங்க, நீங்கள் வந்து அகஸ்திய முனி நினைங்க, இல்லை திருமூலர் நினைங்க, என்ன சொல்லணும். சரி, ஓகே, நீங்களும் கொஞ்சம் 2-3 நாள் ட்ரை பண்ணீங்களா, 1 மாதம் ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எப்படி? ஏன்னா உங்களுக்கு எப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கு மேலேயும் அந்த ஒரு குருவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அவங்க மூலியமாக நிறைய விஷயங்கள் வருது, அந்த வழியாகவே வருது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ண முடியும். ஓஹோ, குரு அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்மளை சிஷியரான்னு. புரியுதுங்களா? நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறோம். சரி, நமக்கு இனிஷியல் ஸ்டேஜுக்கு சரி இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லி போகிறோம். அதுக்கப்புறம் குரு தான் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா குருவோட வேற ஒரு விஷயம் இருக்குது, அவர் வந்து ஒரு ஜென்ம கனெக்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா நான் என்னோட குருஸ்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஒரு குரு சிஷ்யன் ரிலேஷன் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. எப்போ சிஷ்யன் மோட்சம் அடைகிறாரோ அப்போ தான் குருக்குமே மோட்சம் மேலே போட்டு. ஏன்னா குருவோட டாஸ்க் நிறைய பேரை
பரமாத்மா லெவலுக்கு மத்தலப் அவங்கள மோட்சம் கொண்டு போகிறதுக்கு அவங்களோட டாஸ்க். அதனால தான் அவங்க ஃபிசிக்கல் பாடியை எடுத்தே வராங்க. புரியுதுங்களா? முன்னாடி சொன்ன ஃபிசிக்கல் பாடியில் இருக்க ஃபிசிக்கல் பாடியிலையும் சாட்சாத் குரு நிறைய பேர் இருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணணும், தெரியும் நமக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த குரு அந்த குரு தான் நம்மளை சூஸ் பண்ணுறோம். நம்ம குருவை வந்து சூஸ் பண்ணுறது இல்லை. சரி, நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அது இருக்கும். சார், நம்ம வந்து உங்களோட பற்றிலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபிலாசபிலாம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஓஹோ, நம்ம ஊரில் பாத்தில் இருக்கமா, சாஷாத் இருக்கமா அப்படின்னு. ஓகேங்களா? சரி, அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணேன். அதே மாதிரி என்கிட்ட இன்னொன்று கேட்டிங்கனாலும், சார் நீங்கள் மந்திரத்துலேயே பெரிய மந்திரம் ஒன்றுனா, நான் எப்போ நாளும் சொல்கிறது ஒன்றுனா குரு மந்திரம் தான். நம்பர் 1. குரு மந்திரத்துக்கு மீறி ஒரு மந்திரம் ஓகே இருக்குது. நிறைய மந்திரங்கள் வகையில் மிருத்யுஞ்சய மந்திரம், காளி மந்திரம், தாரா மந்திரம், எவ்வளோ சொல்கிறோம். ஆனால் குரு மந்திரம், குருன்ற நாமம், குரு நினைக்கிறது பெரிய மந்திரம். அது உங்களுக்கு எல்லா டைமும் ப்ரொடெக்ஷன். நான் இதை சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னதான், நியரஸ்ட் கனெக்ஷன். உங்களுக்கு அது ஒரு ஃபில்டர் ஆகி கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு என்ன வேணுமோ அது வந்துடுது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துருவோம். நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறேன், அந்த குருன்றது நம்ம வந்து ஒரு ஹையர் லெவல் நம்ம எடுக்கணும். இப்போ எப்படி நம்ம எப்படி பவர் ஸ்டேஷன்லேருந்து சப்ளை வந்தாலும் யாராவது ஒரு லைன்மேன் வந்து நான் தான் பவர் சப்ளை கொடுக்குறேன்னு சொன்னால் ஏன் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கும். சரிங்களா? மெயினாக கொடுக்குறது பவர் ஸ்டேஷன்லேருந்து தான், பிரம்மாலேருந்து தான் வருது. ஆனால் அதில் வந்து ஒரு குருவோட கனெக்ஷனும் இருக்குது. குரு ஆஸ்ட்ரல் குரு இருக்காங்க, அவங்க வழி வந்த சிஷியர்களும் நமக்கு தராங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி குருவை பற்றி சொல்லும்போது குருவ தியானமும் ரொம்ப முக்கியம். அதை பற்றி பார்க்கும்போது ஒரு பாடல் நமக்கு இதிலே வரும். ஏன்னா அது நம்ம திருமூலரில், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே திருமந்திரம். இந்த குருவ தியானம் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம எப்படி இந்த பதிவு ஏன்னா கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றி குருவை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இஷ்டதேவதம் டைம் ஆகுது, க்ளோஸ் பண்ணிப்போம். இருந்தாலும் ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். இந்த பதிவில் நம்ம மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து இஷ்டதேவத்தோட குருவ தியானம், அதே மாதிரி குருவோட குருவ தியானம். ஸோ சார், ஆஸ்ட்ரல் குரு அவங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லீனேஜில் கிடைக்கும். ஏன்னா நம்ம குரு பாதிசங்கரோட ஃபோட்டோ, ஸ்ரீமன் ராமானுஜரோட இது, பின்ன துளசிதாஸ், திருமூலர்ஜி, கஸ்தேவ்னி, எல்லாத்தையும் நம்ம இந்த ஊர்வ தியானம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பகவானோட ஊர்வ தியானமும் நீங்கள் நினைக்கிறேன் எப்படி நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோன்னு செக் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் ஆகிடுச்சா? ஏன்னா ரொம்ப முக்கியம். நான் வந்து எல்லாமே சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் கூட கனெக்ட் ஆகிடும். இந்த டவுன்லோட்ஸ் என்ன இருக்கா, அவங்களோட குணாதிசயங்கள் நமக்கு இருக்கா, ஏன்னா இதெல்லாம் நம்ம அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒய் நம்ம ஏன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் யார் கேட்டாலும் இது வந்து நீங்கள் வந்து ஒரு அடிச்சிடணும். நீ வந்து சாமி கும்பிடுற இது பண்ணுற என்ன உனக்கு தான் உங்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட குவாலிட்டிஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசணும் இல்லை. நான் மெயினாக அதுக்கு தான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். அவனோட குவாலிட்டிஸ் எனக்கு வேணும், ஐ வாண்ட் இட். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சரி, இது நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் அப்புறம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிச்சின்னா அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஏன் ஸ்லோகம் பண்ணுறோம், நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கோம், நம்ம வாட் இஸ் ஹேப்பனிங், இதை அந்த குவாலிட்டிஸ்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்லேயே தெரிஞ்சிடும். நம்மளோட வாழ்க்கை ஹெல்த் முறைகள்லேயே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. வாழ்க்கை மாதிரி தொடர்ந்து